இடும்பன் மலை திண்டுக்கல் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற பழனி மலையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இடும்பன் மலை அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட மூலவர் இடும்பன் இடும்பி. இடும்பனுக்குரிய பெரிய தனி கோவில் இது. கோவில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் திறந்திருக்கும். பழனி மலைக்கு இடது பக்கமாக இடும்பன் மலை அமைஞ்சிருக்கு. பழனி போகிறவங்க இடும்பனையும் அவசியம் வழிபடணும். இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதுனால முருகனை வழிபட்ட முழு பலனும் கிடைக்கும். குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக சகல தோஷங்களும் நிவர்த்தியாக இங்கே இடும்பனை வேண்டிக்கலாம். நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றலாம். இடும்பனை வணங்கினால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். அதற்கு ஒரு வரலாறு இருக்குது. இதுதான் பழனி படை வீட்டோட தல வரலாறாகவும் இருக்குது. இடும்பா யுதனே இடும்பா போற்றி அப்படிங்கிற வரியை கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். இந்த இடும்பன் தான் பழனி படை வீடு தோன்ற காரணமாக இருந்திருக்காரு. அதனால தான் என்னை வணங்கும் முன் உன்னை வணங்கியே என் மலை ஏற வேண்டும், உன்னை வணங்குவோர்க்கு என்னை வணங்கிய பலன் கிடைக்கும் அப்படின்னு முருகரை சொல்லியிருக்காரு. ஆனால் பழனி போகிறவங்களில் பாதி பேர் இடும்பனை வணங்குறதில்ல. இடும்பனை வணங்கினால் அளவுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். முருகனால் அளிக்கப்பட்ட சூரபத்மன், பானுகோபன், கஜமுகாசூரன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்களுக்கு வில் ஆசிரியராக திகழ்ந்தவர் இடும்பாசூரன். முருகனால் இவர்கள் அளிக்கப்பட்ட பிறகு இடும்பன் சிவபூஜை செய்ய ஆரம்பித்தார். அகத்தியர் தனது பூஜைக்காக சிவசக்தி சொரூபங்களாக விளங்கும் சிவமலை மற்றும் சக்தி மலை ஆகியவற்றை முருகப்பெருமானிடம் கேட்டார். முருகப்பெருமானும் அவற்றை கொடுத்தார். அந்த இரு மலைகளையும் பூர்சவனம் என்னும் இடத்தில் வைத்து வணங்கி வந்தார் அகத்தியர். எதிர்பாராத விதமாக அவர் மலைகளை அங்கேயே வைத்துவிட்டு பொதிகை செல்லும் நிலை ஏற்பட்டது. இடும்பன் வனசஞ்சாரம் செய்தபோது குற்றாலமலையில் தங்கியிருந்த அகத்தியரை கண்டார். முருகப்பெருமானின் கருணையை பெற விரும்புவதாக கூறினார். இடும்பன் அசுரனாக இருந்த போதிலும் அவரது உயர்ந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட அகத்தியர் பூர்சவனத்தில் உள்ள சிவமலை சக்தி மலையை பொதிகைக்கு கொண்டு வந்தால் முருகனின் தரிசனம் கிடைக்கும் என்றார். இடும்பனும் அவரது மனைவி இடும்பியும் அங்கு சென்று அம்மலையை தூக்க சிவனை வேண்டி தவமிருந்தனர். அப்போது நீண்ட கம்பு ஒன்று தோன்றியது. சிவன் அருளால் நாலா பக்கங்களிலிருந்தும் நாக பாம்புகளும் அங்கே வந்தன. அந்த பாம்புகளை கம்பில் உரிபோல் கட்டி மலைகளை அதில் வைத்து காவடியாக சுமந்தபடி பொதிகை வரும் வழியில் திரு ஆவினன்குடி என்ற இடத்தில் பாரம் அதிகமாகவே அங்கே இறக்கி வைத்தார் இடும்பர். இளைப்பாறிய பிறகு மீண்டும் தூக்கினார்கள். அவரால் முடியவில்லை. சிவமலையின் மீது ஒரு சிறுவன் ஏறி நின்று விளையாடி கொண்டிருந்தான். அவனது அழகை பார்த்ததுமே இடும்பன் அவனை ஒரு தெய்வ பிறவி என்று நினைத்தார். மலையிலிருந்து இறங்கி விடும்படி சொன்னார் இடும்பர். அந்த சிறுவன் இறங்க மறுத்ததுடன் இது நான் தங்கப்போகும் மலை என்று வாதிட்டான். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த சிறுவன் தன் கையில் இருந்த தண்டத்தால் இடும்பனை லேசாக தட்ட அந்த அடியை தாங்க முடியாமல் இடும்பன் கீழே விழுந்து இறந்தார். இதை கண்டு அவருடைய மனைவி இடும்பி கதறினாள். அசுரர்களுக்கே வில்வித்தை கற்றுக் கொடுத்த தன் கணவனை கொல்லும் தகுதி அசுரர்களை வென்ற அந்த முருகனை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியாது என உறுதியாக நம்பிய இடும்பி சிறுவனின் காலில் விழுந்தாள். அச்சிறுவன் மயில் மேல் முருகனாக காட்சி தந்து இடும்பனை எழுப்பி அருள் புரிந்தான். இடும்பா, இம்மலையின் இடையில் நீ நிற்க வேண்டும். நீ இந்த இரு மலைகளையும் தோளில் சுமந்து வந்தது போல எனக்குரிய வழிபாட்டு பொருட்களை பக்தர்கள் காவடியாக கொண்டு வர வேண்டும். உன்னை முதலில் வழிபட்டே என்னை வழிபட வேண்டும். உன்னை வணங்கியவர் என்னை வணங்கிய பயன் பெறுவார்கள் என்றார் முருகர். இதனால் இடும்பனை தரிசித்தால் இன்னல்கள் பறந்தோடிவிடும். 2000ஆம் ஆண்டு பழனிமலை எதிரில் உள்ள மலையில் இடும்பனுக்கு தனி கோவில் அமைக்கப்பட்டது. 13 அடி உயரத்தில் இடும்பன் காவடி தூக்கி வருவது போன்ற பிரம்மாண்ட சிலை நிறுவப்பட்டது. 540 படிகள் ஏறி இடும்பனையும் வழிபட வேண்டும். இப்படி வழிபட்டால் முருகனை வழிபட்ட முழு பலனும் கிடைக்கும். பழனி பஸ் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இடும்பன் மலை அமைந்துள்ளது.